Good afternoon, students. Service Sandhi Metric Higher Science School, 12th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about mechanism of evolution. பரிணாமம் நடைபெறும் முறைகள். Micro evolution bracketல evolution on a small scale refers to the changes in allele frequencies within a population. மைக்ரோ எவல்யூஷன்ஸ். மைக்ரோ மீன்ஸ் நமக்கு இந்த ரெண்டு வேர்டு மைக்ரோ எவல்யூஷன் ரெண்டையும் பிரித்து பார்த்தோம்னா மைக்ரோ மீன்ஸ் என்னது, சிறிய அளவில். எவல்யூஷனாக பரிணாமம், நுண் பரிணாமம். மைக்ரோ மீன்ஸ் நுண் பரிணாமம். அது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. எவல்யூஷன் ஆன் எ ஸ்மால் ஸ்கேல், சிறிய அளவில் நடைபெறக்கூடிய அந்த பரிணாமம், அதுதான் அந்த மைக்ரோ எவல்யூஷன்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனுடைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எவல்யூஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் allele frequencies within a populations. ஒரு இனக்கூட்டத்தில் அந்த இனக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளின் அல்லீல் நிகழ்வெண்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிக்கக்கூடியதானது நுண் பரிணாமம் அல்லது மைக்ரோ எவல்யூஷன்ஸ். நல்லா பார்த்துக்கங்க. அந்த இனக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகளில் இருக்கக்கூடிய அல்லீல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிக்கக்கூடியதானது மைக்ரோ எவல்யூஷன். Allele frequencies in a population may change due to four fundamental forces of evolution, such as natural selections, genetic drift, mutations, and genetic flow. The micro evolutionன்றது ஒரு 2 mark questions. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் மைக்ரோ எவல்யூஷன் ஒரு கொஷின் கேட்கலாம். இட் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த allele frequencies. அந்த இனக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய என்னது, அந்த விலங்குகளோட அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ் மீன் நிகழ்வெண்களில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், சேஞ்சஸ் மீன் மாற்றங்களுக்கு பேர் தானது மைக்ரோ எவல்யூஷன்ஸ். இந்த மாதிரி அந்த இனக்கூட்டத்தின் அல்லீல் நிகழ்வெண்களில் மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் எப்படி அது ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள், அதுக்கு என்னென்ன காரணிகள் மூலமாக ஏற்படுதுன்றது கொடுத்துருக்காங்க. அது என்னது, ஒரு 4 அடிப்படை காரணிகள் இருக்குது. அந்த 4 அடிப்படை காரணிகள் மூலமாக தான் அது என்னது, அந்த நிகழ்வெண்களில் மாற்றம் ஏற்படுது. அது என்னென்னு பார்த்தோம்னா, நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் இயற்கை தேர்வு, அடுத்தது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் மீன்ஸ் மரபியல் நகர்வு. அடுத்து என்னது, மியூட்டேஷன் நமக்கு நல்லாவே தெரியும், திடீர் மாற்றம். அண்ட் ஜெனட்டிக் ஜீன் ஃப்ளோ மீன்ஸ் ஓட்டம். இங்கே என்னது, ஜீன் ஃப்ளோ மரபணு ஓட்டம். இந்த 4 காரணிகள் தான் என்னது, எதில், அந்த இனக்கூட்டத்தின் அல்லீல் நிகழ்வெண்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகளாக இருக்கின்றன. இது ஒரு 1 மார்க்கில் அல்லது 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த என்னது, மைக்ரோ எவல்யூஷன்ஸ் நடைபெறுவதற்கான காரணிகள், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோ எவல்யூஷன் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். அந்த 4 காரணிகள் அதுக்கு காரணமாக இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, நேச்சுரல் செலெக்ஷன்ஸு, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டு, மியூட்டேஷன்ஸ் அண்ட் ஜெனட்டிக் ஜீன் ஃப்ளோ. கொஞ்சம் இந்த இதில் 2 கொஷின்ஸ் இருக்குது. ரெண்டையும் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க.